வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சூலூரில் இருக்கோம். சூலூரில் எதுக்கு போயிருக்கோம்? எஸ்ஆர்எஸ் திருமண மண்டபத்துக்கு போயிருக்கோம். சூலூர்லேருந்து கலங்கல் போகிற ரோட்டில் அந்த திருமண மண்டபம் இருக்குது. கலங்கலில் என்ன இருக்குது? கேஜிஎஃப் இருக்குது. சரி, நம்ம அந்த திருமண மண்டபத்துக்கு எதுக்கு போயிருக்கோம்? எஸ்ஆர் கருப்பண்ணன் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் மற்றும் அவர் பற்றிய புத்தக வெளியீட்டு விழா நம்ம மண்ணின் மைந்தனும் திரையுலக மார்க்கண்டேயனுமான திரு நடிகர் சிவகுமார் அவர்கள் கையால் அந்த புத்தகம் வெளியிட போகிறாங்க. இந்த புத்தகத்தை எழுதியவர் சூலூர் கலைப்பித்தன் அவர்கள். இதோ எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் விழா துவங்க உள்ளது. இதோ வந்துவிட்டார் விழாநாயகன் திரு சிவகுமார் அவர்கள். வந்தவுடன் அவர்களை சூலூர் கலைப்பித்தன் அவர்கள் வரவேற்று உள்ளே அழைத்து வருகிறார்கள். அங்கு பாருங்கள், அங்கு காணும் நமது நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், பிரமுகர்கள் அனைவரையும் ஒருவர் விடாமல் புதிதாக அறிமுகம் செய்யப்படும் அவர்களையும் சேர்த்து அழகாக, அன்பாக, ஆதரவாக உரையாடி கொண்டிருக்கிறார். சில நண்பர்களை தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். யாரையும் விடுவதில்லை, அனைவரையும் கலந்து உரையாடி கொண்டிருக்கிறார். அங்கு பாருங்கள், அவரே ஒரு உலக அதிசயம். ஆனால் அவரே சில விஷயங்களுக்கு அதிசயப்படுகிறார். பாருங்கள், அந்த விரல்களை அந்த கன்னத்திலே, அந்த நாடியிலே வைக்கும் அழகை பாருங்கள். புதிய விஷயங்களை தாராளமாக தெரிந்து கொள்கிறார்கள். அதன் பிறகுதான் அங்கே அரங்கத்திலே போய் பப்ளிக் போன்று அமர்ந்திருக்கிறார்கள். மேடைக்கு அழைக்கும் வரை என்ன ஒரு கூட்டம் பாருங்கள். அவர்களது உரையை கேட்க, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள, அந்த எஸ்ஆர்கே என்பவரை கௌரவப்படுத்த இந்த கூட்டமே இன்று இங்கு திரண்டு வந்திருக்கிறது. ஆஹா, சும்மா சொல்லக்கூடாது. அருமையான ஒரு விழா, அற்புதமான ஒரு விழா. இப்பொழுது அங்கே மேடையிலே பாருங்கள், புத்தகத்தை தன்னுடைய பொற்கரங்களால் வெளியிடுகிறார் சிவகுமார் அவர்கள். அனைவரும் ஆனந்த கூத்தாடுகின்றனர். அற்புதமான காட்சி. அனைவரது கையிலும் புத்தகம், கண்களிலே அழகு, மலர்ச்சி, பெருமை, பெருமிதம், என்ன வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள். ஆஹா ஆஹா. மிகச் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த சூழல் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் முதற்கு நன்றி. அடுத்து கோவை மருதுமலை பள்ளி அறக்கட்டளை அத்தனை நிர்வாகிகளுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பணியுமாம் என்னும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து எஸ்ஆர்கே கருப்பண்ணன் ஐஏஎஸ் அவர்கள் அவருடைய தங்கை எஸ்ஆர் வசந்தமல்லிகா அவர்களை நான் திருமணம் செய்தேன். கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள், 1971 2015 வரை கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் அவரோடு பயணித்தோம். இந்த அவையிலே அறிந்திருக்கும் அனைத்தவருக்கும் இந்த சிறந்தாழ்ந்த வணக்கம். 2 மாமனிதர்கள் வீட்டிருக்கிறார்கள். அவர் முன்னே நான் பேசுவது கடுகளும் சிறியன். அவர் துரும்பு என்றால் எஸ்ஆர்கே ஐஏஎஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூலை வெளியிடுகின்ற இந்த இனிய விழாவில் பங்கேற்றிருக்கும் அன்பு அண்ணன் நடிகர் சிவகுமார் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிற மாணவ மாணவிகள் எப்பொழுது எங்களை வீட்டுக்கு அனுப்புவீர்கள் என்ற பேரார்வத்தோடு காத்திருக்கிறார்கள். இன்று நடைபெறுகின்ற இந்த இனிய விழாவினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு தன்னாசி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரு எஸ்ஆர் கருப்பண்ணன் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை விளக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கின்ற திரு சிவகுமார் அவர்களே, ஒலிப்பதிவில் டெக்னிக்கல் குறைபாடு காரணமாக உரையை முழுமையாக ரசிக்க முடியவில்லை. ஆனால் அனைவரது உரையும் அருமையாக, இனிமையாக, அற்புதமாக இருந்தது. திரு எஸ்ஆர்கே பற்றி அவர்கள் கூறிய விவரங்கள் அனைத்தும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. கண்கள் வியப்பில் விரிந்தன. மனம் எங்கோ பறந்து சென்றது. ஏனென்றால் உலகத்திலேயே இப்படி ஒரு அதிகாரி இல்லை என்பதாக அவர்கள் சொல்லி முடித்தார்கள். என்னை பொறுத்தவரை, நான் அறிந்தவரை நிச்சயமாக சொல்கிறேன்,
எஸ்ஆர்கே என்பதன் விரிவாக்கம். எஸ் என்றால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஆர் என்றால் ரைட் பாத், கே என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அனைவருக்கும் வணக்கம். சூலூருக்கு அடையாளம்னா வெத்தலை, ரெண்டாவது எஸ்ஆர்கேன்னு பதறி போயிட்டேன். இதுக்கு லைஃப்ல கேள்விப்பட்டதில்லை, சாதாரண விஷயமா அது. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த ஸ்கூலுக்கு பேரு வெத்தலைக்காரன் பேரு. என்ன வெத்தலை குடிக்காத ஜாஸ்தியா இருக்கும், இந்த நொய்யெல்லாம் ஒட்டி இது எல்லாருமே இந்த மக்கள் பூரா அதெல்லாம் வெத்தலை குடிக்காம நேரம் பார்ப்பாங்க. வெத்தலைக்காரன் பேர் தேவமாரனா பேர், வெத்தலைக்காரன் பேர். அந்த வெத்தலை தான் ஸ்கூலுக்கு அடையாளமாக சொல்ற விஷயமும். உலகத்துல எத்தனை பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தாலும் எஸ்ஆர்கே கிடையாது மாட்டேன். சுப்ராஜ் போது நெகிழ்ந்து போயிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிறந்த ஊரை நானும் பிறந்தேன், ரொம்பவும் சந்தோஷப்படுகிறேன். அவரு 4 முதல்வர்களிடம் வெற்றிகரமாக பணியாற்றுவது என்பது சர்க்கஸில் செய்யும் சாகசத்தை விட மிகவும் கடினமானது. அது மட்டுமல்ல, பதவி என்பதற்கு விளக்கம் உதவி என்று செயல்படுத்தி காட்டியவர். வாய்ச்சொல் வீரர் அல்ல, செயல் வீரர். எஸ்ஆர்கே புகழ் என்றும் என்றும் நிலைத்திருக்கும். அவர் செய்த உதவிகள், அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோல வாழ கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்கள். உலகத்தில் சிறந்த அதிகாரி. நன்றி, வணக்கம்.